எக்ஸசைஸ் 4 அது பார்க்கலாம். கோடிங் டீகோடிங் அப்படிங்கிறது சில கோட் வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கு பேரான வேர்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இஃப் பென் இஸ் டேபிள் இஸ் ஃபேன், ஃபேன் இஸ் சேர் அண்ட் சேர் இஸ் ரூஃப் அப்படின்னு இருக்கு. அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி எ பர்சன் சிட் அப்படின்னு கேட்குறாங்க. பென் அப்படிங்கிறது டேபிள்ங்கிறது ஃபேன்ங்கிறது சேர், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. மனிதன் வந்து சேரில் உட்காருவோம், ஆனால் சேர் வந்து எதில் இருக்கும்னா ரூஃபில் இருக்கும். அப்போ சேர் இஸ் இன் ரூஃப் தான் ஆன்சர். அடுத்தது இன் எ செர்டைன் கோட் லாங்குவேஜ், இப்போ ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க. பென்சில் இஸ் ரிட்டன் அஸ் அட்டு அண்டு, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்து அந்த சிம்பிளுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தென் வாட் இஸ் எ கோட் வேர்ட் ஃபார் பென் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிடணும். கீழே ரஃப் ஒர்க் அப்படின்னு ஒவ்வொன்றுலேயே கொடுத்துருப்பாங்களே, அதில் நீங்கள் எழுதி பார்க்கணும். பென்சில் அப்படிங்கிறது $, %, இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். பென்சிலுக்கு வந்து $, %, இருக்குது. அடுத்தது இரேசர் ஷார்ப்னருக்கு வந்து அட்டும் ஸ்லாஷும் இருக்குது. அடுத்து பென்சில் இரேசருக்கு வந்து $, இருக்குது. இப்போ நம்ம பென்னுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதில் பென்னுங்கிறதே கிடையாது, இதில் பென் இருக்குது. பென் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு இருக்கிறது $ன்னு இருக்குது, அப்போ $ன்னு எடுத்துக்க முடியாது. அதே பென் இருக்க வேறு எது அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க கேட்டிருக்கிறது வந்து வாட் இஸ் எ கோட் வேர்ட் ஃபார் பென் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பென் இருக்கிறது வேறு எதுவுமே இல்லை. அப்போ பென்சில் இருக்கிறத இன்னொன்று இருக்குது, அதை கம்பேர் பண்ணுவோம். இப்போ பென்சில் இரேசர்னு இருக்குது. பென்சில் இரேசருக்கு இந்த சிம்பிள் இருக்குது, இதில் அட்டுங்கிற சிம்பிள் இங்கே இல்லை. அப்போ $, தான் இங்கே இருக்குது. அப்போ $, வந்து பென்சிலுக்கு தான் வரும். அப்போ பென்னுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ வருஷப்படி இருக்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. இதே இது வேறு இதில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அப்போ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி அதில் மிச்சம் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கம்பேர் பண்ண தெரியணும். அடுத்தது வந்து இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒக்கா பேரு அப்படிங்கிறது வந்து ஃபைன் கிளாத் அப்படின்னு அந்த கொஸ்டினில் இருக்குது. அப்புறம் மெட்டாலிசா அப்படிங்கிறது கிளியர் வாட்டர். அடுத்தது டோனா லிசா பேரு அப்படின்னு சொன்னால் இது என்ன அப்படின்னா ஃபைன் க்ளீன் வாட்டர் வெதர், ஃபைன் க்ளீன் வெதர் அப்படின்னு இருக்குது. அடுத்தது வெதருக்கு தான் கேட்டிருக்கப்ப நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒக்கா பேரு அப்படிங்கிறதுல ஃபைன் கிளாத்துன்னு இருக்கு இல்லையா, இதே பேரு வர்றது இங்கே வருது. டோனா லிசா பேரு, அதில் ஃபைன் கிளாத் வெதர் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபைன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் பேரு அப்படிங்கிறத குறிக்குதுங்கிறது தெரிஞ்சிச்சு. அடுத்தது மெட்டாலிசா அப்படிங்கிறதுல கிளியர் வாட்டர் அப்படின்னு இருக்குது. அடுத்து லிசா வர்றது டோனா லிசா பேரு அப்படிங்கிறதுல கிளியர். அப்போ இந்த லிசாங்கிறது கிளியரை குறிக்குது அப்படின்றது தெரியுது. அப்போ வெதர் எதுக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இங்கே தான் வெதர் இருக்குது. அப்போ வெதரில் டோனா லிசா பேரு அப்படிங்கிறதுல இது ரெண்டையுமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ வெதர் தான். அப்போ வெதர்க்குள்ளது டோனா. இந்த மாதிரி அது வருஷப்படி வராது, அதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ அதே மாதிரி இருக்கிறதுல ஆரஞ்சு அப்படிங்கிறது பட்டருங்கிறது சோப்புங்கிறது இங்கு, ஹனிங்கிறது ஆரஞ்சு. அப்போ வாஷிங் க்ளோத்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாஷிங் க்ளோத்ஸ் தான் நம்ம இதில் சோப்பு மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். சோப் அடுத்ததுக்கு வரணும். சோப்புங்கிறது இங்கு. அப்போ சோப்பை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா இன்க்குக்கு. அப்போ வாஷிங் க்ளோத் வந்து இன்க்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது E = 5ன்னு ஒரு இதை கொடுத்துட்றாங்க. பென் = 35. அப்போ பேஜ் வந்து என்ன, அதனுடைய நம்பர் என்ன வரும். ஈங்கிறது அல்ஃபபெட் படியே 5 தான். இப்போ PEN நம்ம பிரிக்கலாம். அப்போ ஈக்குள்ளது 5 போட்டாச்சு. அதே மாதிரி அல்ஃபபெட்டில் Pக்குள்ளது 16, Nக்குள்ளது 14, கூட்டுனா 35 வருது. அதே மாதிரி இந்த ஏக்கும் ஜிக்கும் உள்ள அந்த அல்ஃபபெட் நம்பர்ஸை போட்டு 1, 7 இதெல்லாம் போட்டு கூட்டினோம்னா 29. இப்போ அதே மாதிரி இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரெயினுக்கு வந்து ஒரு சிம்பிள் அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்றாங்க. இந்த அம்புக்குறி கிடையாது, இந்த ஸ்டாரு, பர்சன்டேஜ், ப்ளஸ்ஸு, ஸ்லாஷு, எக்ஸு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்படியே வரிசையாக எழுதிடணும். அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்ட்டுக்கு என்ன கோடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் இருக்க லெட்டருக்கு இங்கே உள்ள லெட்டருக்கு இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஆர்க்கு வந்து பர்சன்டேஜ் வந்துருச்சு. ஸோ அதே அடுத்த லெட்டர் வந்து கொடுத்துருக்கிறது TIER, ஆர்க்கு அதே பர்சன்டேஜ் சிம்பிள். அப்போ இந்த ஆர்க்கு பர்சன்டேஜ் சிம்பிளை போட்டுடணும். அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வேணும். இதில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க, அந்த ஈக்குள்ளே ப்ளஸ் சிம்பிளை போட்டுருவோம். அடுத்தது என்னங்கிறது இந்த லாஸ்ட்டில் இருக்குது, இந்த எண்ணுக்கு எக்ஸ் சிம்பிளை போட்டுருவோம். டீங்கிறது ஃபஸ்ட் இருக்குது, டாலர் சிம்பிளை போட்டுருணும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இதே மாதிரி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத இப்படி எழுதலாம். அப்படி எழுதுனா செக்ரட்டரி அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. யூனிவர்சிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருந்தா யூக்கு நெக்ஸ்ட் வேர்டு வந்து UV,
அப்புறம் என்னை வந்து என் அப்படியே எழுதிட்டாங்க, ஐக்கு அடுத்தது ஜே. ஸோ இதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணால் அப்படியே ஆன்சர் வந்துடும். எஸ்ஸுன்னா எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் டி, ஈஏ ஈனே அப்படியே எழுதிடணும், என்ன அப்படியே எழுதிக்காங்க இல்லையா. அடுத்தது ஐக்கு அப்புறம் ஜே எழுதுன மாதிரி சிக்கு அப்புறம் டி, அப்புறம் விஏ வீனே போட்டாங்க, அப்போ ஆறுனே போட்டுருவாங்க. இப்படி போட்டாவே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி PORTU போர்ச்சுகீஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாங்க, பின்னாடி இருக்கிறத அப்படியே கொண்டு வராங்க. அப்போ மலையாளம் அப்படிங்கிறத என்ன கோட் வேர்டு வரும்னு கேட்குறாங்க. அதையும் இதே மெத்தடில் ரிவர்ஸ் பண்ணால் திருப்பி மலையாளம்னே வரும். அடுத்தது வில்லா அப்படிங்கிறத YKON அப்படின்னு எழுதுனா ஹவுஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம். இப்போ வில்லா வீக்கு அடுத்தது ஒய் வரும்போது WX 2 விட்டுருக்காங்க, ஐ அப்புறம் ஜே 1 மட்டும் விட்டுட்டு கே, அப்புறம் எல் MN விட்டுட்டு ஓ. ஸோ இந்த சீக்வென்ஸ் படியே நம்ம பார்க்கும்போது ஹச் 2 லெட்டர் விட்டுட்டு கே, அப்புறம் ஓ 1 லெட்டர் விட்டுட்டா Q, அப்புறம் 2 லெட்டர் விடணும், அப்புறம் 1 லெட்டர், அப்புறம் 2 லெட்டர் விட்டோம்னா KQXUH அப்படிங்கிறத ஆன்சர். இப்போ இந்த மாதிரி அல்ஃபபெட்ஸ்லேயே நிறையா வரதுனால நீங்கள் அல்ஃபபெட்ஸ்க்கு நம்பர்ஸ் வந்து 26 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ ZXV அப்படிங்கிறது வந்து ACE அப்படின்னு இருந்தால் YZW எப்படி இருக்கும், ZXV அப்படிங்கிறது வந்து ACE அப்படிங்கிறதுனால நம்ம அதே மாதிரியே எழுதுகிறோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது YZW, இது வந்து அப்படியே பின்னாடி இருந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. Z அப்படிங்கிறது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏ தான் வரும். அப்புறம் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு இந்த அல்ஃபபெட்ஸில் பார்க்கும்போது மூணாவது, பின்னாடி இருந்து மூணாவது. அப்போ அதே மாதிரி முன்னாடி இருந்து மூணாவது பார்த்தோம்னா சின்னு வருது. வி அடுத்தது விங்கிறது வந்து பின்னாடி இருந்து எத்தனாவது, 1 2 3 4 5. அதே மாதிரியே இந்த சைடு இருந்து 5ஆவது பார்க்குறோம். 5ஆவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இ அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு YZW அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா BAD இது எத்தனாவது பின்னாடி இருந்திருக்கோ அதே மாதிரி முன்னாடி இருந்து ரிவர்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணினோம்னா கரெக்டாக ஆன்சர் வரும். அடுத்தது ரெய்னி அப்படிங்கிறது வந்து SO அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அதே மாதிரி ஜூன் அப்படிங்கிறதும் NXPF. இந்த ரெய்னிங்கிறதுக்கு வந்து இது கேட்டிருக்காங்க, இது வேறு இது. இதில் உள்ள கோட் வேர்ட்ஸு அப்படியே பார்த்தோன்னே கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். NERASO மீன்ஸ் குட், ரெய்னி டே அப்படின்னு இருக்குது. அடுத்து SINEPO மீன்ஸ் டே அப்படின்னு இருக்குது. இதில் வந்து டே இஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு இருக்குது. RIJO மீன்ஸ் குட் பாய் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரெய்னி அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்குறாங்க. இந்த இதில் ஒரு ரெய்னி வந்திருக்கு, வேறு இதுலேயும் அந்த 2வது இதில் ரெய்னி வந்திருக்கான்னு பார்ப்போம். டே இஸ் ஒண்டர்ஃபுல்லில் ரெய்னி வரலை. அடுத்ததில் வந்து மீன்ஸ் குட் பாய் அப்படின்னு தான் இருக்குது, ரெய்னி வரல. ஸோ ரெய்னிக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2வது இருக்க மாதிரி RI அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டா இங்கே வந்து குட்டுன்னு இருக்குது, இங்கே ஒரு குட் இருக்குது. குட் பாய்க்கு வந்து RIJO மட்டும்தான் இருக்குது. அப்போ RIங்கிறது குட்டை தான் குறிக்கும். ஸோ RI இதில் கிடையாது. அடுத்து பாய்ங்கிறது இதில் இல்லை. அப்புறம் டே, இந்த டே வந்து இதில் செகண்ட் இதில் இருக்குது. இங்கே டேக்கு வந்து 3ஆவது குறிக்கிற SOவா இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே டேக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் SI அந்த மாதிரி தான் இருக்குது, SINEPO. ஸோ டேக்கு வந்து இந்த இதில் உள்ள ஒன்று தான் இருக்கும். மிச்சம் உள்ளது என்னன்னு கண்டுபிடிக்கிறப்ப ரெய்னி மீன்ஸ் SO அப்படிங்கிறத ஆன்சர் வரும். இதை எல்லாத்துலேயுமே இதில் இருக்கிற வேர்டோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஜூன் அப்படிங்கிறது NXPFனா ஸ்டே அப்படிங்கிறது என்ன. இப்போ ஜூன்ங்கிறது எப்படி என் வந்துச்சு அப்படின்னா IJKLM, அப்போ KLM 3 விட்டுட்டு N. அதுமாதிரி U வந்து ஆஃப்டர் 2 விட்டுட்டு X, UVW அதை வந்து விட்டுட்டு X போட்டுருக்காங்க. அந்த ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஒன்றும் அப்புறம் 2 விட்டுட்டு அப்புறம் 1 விட்டு இங்கே எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணும்போது WWCZY அப்படின்னு வருது. அடுத்தது ஆக்ஷன் அப்படிங்கிறது ZXGRLMன்னு எழுதுனா ஹெல்த்துங்கிறத எப்படி எழுதலாம். ஆக்ஷன் ஏக்கு அடுத்தது Z அப்படிங்கிறது பின்னாடி இருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம், AZ. இதில் வந்து என்னென்னா ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க 27 மாதிரி வருது. ஸோ அந்த பின்னாடி இருந்து ரிவர்ஸ் பண்ணுறதும் ஹச்சுங்கிறதுக்கு வந்து வர மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து இந்தது என்ன நம்பரு, இது என்ன நம்பரு. இது வந்து 8னா ஒவ்வொன்றும் Z எவ்வளவு அப்படின்னு பார்த்து கூட்டினோம்னா 27 அப்படின்னு வருது. அதே மாதிரி ஹெல்த்துக்கு நம்ம போடணும். ஹெல்த்துக்கு போடும்போது ஆப்ஷன்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் கூட்டினோம்னா ஹச்சுங்கிறது 8வது லெட்டர், எஸ்ஸுங்கிறது 19வது லெட்டர், கூட்டினா 27 வருது.
அடுத்தது எர்த்குவாக் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவேட்டுங்கிறதுக்கு என்னங்கிறப்ப நம்ம இந்த எர்த்குவாக் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே வரிசையாக எழுதிடணும். அவங்க கொடுத்துருக்கிறது இது. ஈ வந்து வர்ற இடத்துல எல்லாமே எம் போடணும். இங்கே 2 ஈ வருதா, இந்த 2 ஈ வர இடத்துல அந்த 2 எம்மை போட்டுருவோம். ஏ அப்படிங்கிறது வர இடத்துல என்ன பண்ணணும், ஓ போடணும். ஏங்கிற இடத்துல ஓ போட்டுடணும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, யூ. யூங்கிறது இங்கே எங்கே இருக்குது, ஜே. அப்போ யூங்கிறது ஜேன்னு போட்டுடணும். அடுத்து டிஇ, அந்த டிஇ வர்றது வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதில் இருக்கிற லெட்டர்ஸ்க்கு அப்படியே போட்டோம் அப்படின்னா டிக்கு வந்து பி, ஈக்கு ஏற்கனவே பார்த்தோம் எம்னு, அப்படியே எம்என்ஜேஓபிஎம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து டுடே அப்படிங்கிறதுக்கு 5 4 3 2 1. இதில் ஜி மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஜி வந்து இங்கே ஒரு ஜி வருதா, இந்த ஜிக்கு நேராக உள்ளது 7. சரி 7 தானா அப்படிங்கிறது இன்னொன்று கம்பேர் பண்ணிடுவோம். கிரேட், இந்த ஜிக்கும் 7 தான் வருது. அப்போ 7 தான் ஆன்சர்.